இணையத்திற்குரிய மாணவர்கள் மேலான சமூகம். அடுத்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்தில் நபி அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குழந்தைகள் தொடர்பாக நாம் பார்க்கிறோம். இப்போ முதல் பாடம் முடிந்து விட்டது. அவங்களுடைய வம்சாவளி என்ன, அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய ஆரம்ப சிறுபிராய வளர்ப்பு, தாயாருடைய மௌத்து, அவர்களுடைய தாதாவனுடைய பாட்டனாருடைய மௌத், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அன்னாருடைய மனைவிமார்கள், அன்னாருடைய குழந்தைகள். இதில் 3 விஷயம். முதல்ல ஹதீஜா நாயகி, அன்னாருடைய முதல் மனைவி ஹதீஜா நாயகி. அடுத்து மனைவிமார்கள், அடுத்து அன்னார் குழந்தைகள். ஜவாஜுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஜா, ஹதீஜா நாயகியோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம். அவ்வொரு ஜௌஜாத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களில் முந்தையவர்கள். லம்மா பலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹாமிஸத வல் 20 மின் உம்ரிஹி, எப்பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 25 வயதை அடைந்தார்களோ, லம்மா பலக அப்படின்னா அடைந்தார்கள், லம்மானா அடைந்தது, லம்மா அப்படின்னா நேரத்தை குறிக்கும். அடைந்த பொழுது எதை? அல் ஹாமிஸத வல் 20, ஹாமிஸனா 5, 5வது, 20னா 20, 25வது மின் உமுரிஹி, உமர்னா வயது, வயதை அடைந்த பொழுது ஹரஜ தாஜிரன் இல ஷாமி, ஷாம் தேசத்தின் பக்கம் வியாபாரியாக சென்றார்கள். ஹரஜ வெளியேறினார்கள் அர்த்தம். மக்காவிலிருந்து ஷாம் தேசத்தின் பக்கம் வெளியேறினார்கள் ஒரு வியாபாரியாக, ஒரு வணிகராக. ஃபி மாலி ஹதீஜா, எந்த பொருளை வியாபாரம் செய்வது? ஹதீஜா அன்னையாருடைய பொருளாதாரத்தை வியாபாரம் செய்பவர்களாக வெளியேறினார்கள். வகானத் குரைஷுன் கௌமன் துஜாரன், இதுக்கு என்ன காரணம்? குரைஷ் கோத்திரம் இவர்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஃபலம்மா பலகஹா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகஹா மின் சித்கி ஹதீதிஹி வ அல்மி அமானதிஹி வ கரமி அஹ்லாகிஹி புஇஸத் இலைஹி. ஹதீஜா நாயகிக்கு செய்தி கிடைத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மா பலகஹா, அவர்களுக்கு என்ன கிடைத்ததோ, அவர்களுக்கு சில செய்திகள் ரசூலுல்லாஹ் பற்றி கிடைச்சிச்சு. அது என்ன கிடைத்ததோ, அப்படி கிடைத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சில் உண்மை, சிதிக் ஹதீஸினா அவருடைய உண்மையான பேச்சினுடைய உண்மை, வால்மி அமானதிஹி அவர்களுடைய அமானிதத்தை பற்றிய மகத்துவம், வ கரமி அஹ்லாகிஹி அவர்களுடைய அஹ்லாக்குகள், நல்லொழுக்கம், பாசத் இலைஹி அவர்கள் பக்கம் ஆள் அனுப்பினார்கள், பாசத் அனுப்பினார்கள், இலைஹி அன்னாரின் பக்கம். ஃபாரதத் அலைஹி அன்னாரின் பக்கம் சமர்ப்பித்தார்கள், அதாவது வேண்டுகோள் வைத்தார்கள். ஐயஹ்ருஜ ஃபி மாலின் லஹா இல ஷாம், தன்னுடைய பொருளில் அவர்களுக்காக, அதாவது ஹதீஜா நாயகி, லஹானா ஹதீஜா நாயகிக்காக உள்ள பொருளாதாரத்திலே அவர்கள் வெளியேற வேண்டும். ஐயஹ்ருஜ வெளியேற வேண்டும், இல ஷாம் ஷாம் தேசத்திற்கு, தாஜிரன் வணிகராக கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபாரதத் கோரிக்கை வைத்தால் ஒரு பெண், அதாவது ஹதீஜா நாயகி அலைஹி அன்னாரிடத்தில், ஐயஹ்ருஜ அவர்கள் வெளியேற வேண்டும் என்பதாக, ஃபி மாலின் லஹா தனக்கு உரிய பொருட்களிலே, இல ஷாமி ஷாம் தேசத்தின் பக்கம், தாஜிராக எப்படி வெளியேற வேண்டும்? ஒரு வணிகராக. வத்துஅத்தீஹி அஃதலமாக்கான துஅத்தி கைரஹு மினத் துஜார், ஏனைய வணிகர்களுக்கு தருவதை விடவும் சிறந்ததை அவருக்கு தருவார்கள். வத்துஅத்தீஹி துஅத்தி ஆத்தா யோத்தினா வழங்குவது, அன்னாருக்கு வழங்குவார்கள். அஃலல சிறந்ததை, மா அதை காட்டிலும், கான துஅத்தி கைரஹு பிறர், கைரஹு அப்படின்னா அதர் பர்சன், வேறு நபர்களுக்கு எதை வழங்கி கொண்டிருந்தார்களோ அதை காட்டிலும் சிறந்ததை, அதை விடவும் சம்பளத்தை, உயர்வான சம்பளத்தை தரேன். மின துஜார் ஏனைய வணிகர்கள், துஜார் அப்படின்னா தாஜிரனுடைய பன்மை. மா குலாமின் லஹா யாரோடு போனோம்? அவர்களுக்கு உரித்தான அடிமையோடு, ஒரு அடிமை. மா குலாமின், குலாம்னா அடிமை, லஹா ஹதீஜா நாயகிக்கு உரித்தான ஒரு அடிமையோடு. யுகாலு லஹு அவனுக்கு சொல்லப்படும், அவர் அந்த அடிமைக்கு பேர் சொல்லப்படும் மைசரா. ஃபகபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். வலம்மா ரஜா இலா மக்கத வரஅத் ஹதீஜத்து ஃபி மாலிஹா மினல் அமானதி வல் பரக்கத்தி மாலம் தர கபல ஹாதா,
இப்போ அதே மாதிரி ஒப்புக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாம் தேசத்துக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்பொழுது பார்க்குறாங்க, லம்மா ரஅத் ரஜஅ இலா மக்கத்த, மக்காவிற்கு திரும்பி வந்த பொழுது, ரஅத் ரஆ அப்படின்னா பார்த்தான் ஒரு ஆண், ரஅத் அப்படின்னா பார்த்தால் ஒரு பெண். எந்த பெண்? ஹதீஜா நாயகி பார்த்தார்கள், ஃபி மாலிஹா தன்னுடைய பொருளாதாரத்தில், மினல் அமானத்தி நாணயத்தையும், வல் பரக்கத்தி அபிவிருத்தியையும், மாலம் தர கபலஹாதா இதுவரை பார்க்காத அளவு, லம் தர அப்படின்னா பார்க்கவில்லை, கபலஹாதா இதற்கு முந்தி, அந்த ஒன்றை இதுவரைக்கும் பார்க்காத அளவு நாணயத்தையும் பார்க்குறாங்க, அதே மாதிரி பரக்கத்தையும் பார்க்குறாங்க. வ அக்பரஹா குலாமுஹா மைசரத்தோ பிமார ஆ ஃபீஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹிலாலின் வ ஷமாஇல கரீமத்தின். இப்போது ஒரு அடிமை கூட அனுப்பியிருந்தாங்கல்ல, அந்த அடிமை செய்தி சொன்னார், அக்பர செய்தி சொன்னார், தகவல் தந்தார், ஹதீஜா நாயகிக்கு, குலாமுஹா அவர்களுடைய அடிமை, மைசரா என்பவர், பிமார ஆஃபீஹி அன்னாரிடத்திலே அவர் கண்ட விஷயங்களை, அந்த விஷயங்களை செய்தியாக சொன்னார், ரஆ எதை அவர் கண்டாரோ, ஃபீஹி பெருமானாரிடத்திலே, மின் ஹிலாலின் குணங்கள் தன்மைகள், வ ஷமாயில கரீமத்தின் சங்கையான அம்சங்கள், சங்கையான நற்குணங்கள், ஷமாயில்னாலும் நற்குணங்கள், ஹிலால்னாலும் குணங்கள், பண்புகள், உயர் பண்புகளையும் நற்பண்புகளையும் உயர் குணங்கள், தான் கண்ட உயிர் குணங்களையும், அக்பரஹா தகவல் தந்தார். வகான சாதாத்து வர் ருஸாஉ யஹ்ரிசூன் அலா ஜிவாஜிஹா ஃபதஅபா அலைஹிம் தாலிக பெரும்பெரும் தலைவர்கள், சாதா தலைவர்கள், ருஅசா அவர்களும் தலைவர்கள், பிரதானிகள், முன்னோடிகள், யஹ்ரிசூன பேராசை கொண்டிருந்தார்கள், அலா ஜிவாஜிஹா ஹதீஜா நாயகி மணமுடிப்பதற்கு, ஃபதஅபா அலைஹிம் தாலிக ஆனால் ஹதீஜா நாயகியோ இதை அவர்கள் மீது மறுத்து விட்டார்கள். அவங்க யாரையும் ஒத்துக்கல்ல. பெரும்பெரும் செல்வந்தர்கள், தனவந்தர்கள், புரவலர்கள், சமுதாய பிரமுகர்கள், இவங்கெல்லாம் ஹதீஜா நாயகி மணமுடிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மீது இதை மறுத்து விட்டார்கள். யாருக்கும் ஒப்புதல் தரல. ஃபதஹத்தஸத் பிமா ஃபி நஃப்ஸிஹா இலா சதீகத்திஹா நஃபீஸா பின்த் முனப்பி ஃபதஹத்தஸத் பிமா ஃபி நஃப்ஸிஹா தன்னுடைய உள்ளத்தில் உள்ள விஷயத்தை பேசினார்கள். இலா சதீகத்திஹா அவர்களுடைய ஒரு தோழி, சதீகா தோழி, நஃபீஸா பின்த் முனப்பி இடத்துல, நஃபீஸா பின்த் முனப்பி என்பவர் ஒரு தோழி. அந்த முனப்பியுடைய மகள் நஃபீஸா அவங்க ஹதீஜா நாயகியுடைய தோழி, அவங்க இடத்துல தான் உள்ளத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருப்பதை பேசினார்கள். ஃபதஹபத் இலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி நபி அவர்களிடம் சென்று, வஅரதத் அலைஹி அன்னார் இடத்தில் இதை கோரிக்கையாக வைத்தார்கள், ஐயதஸவ்வஜ ஹதீஜத அன்னார் ஹதீஜா நாயகி மணமுடிக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபரதிய பிதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்மதித்து விட்டார்கள், ஒப்புக்கொண்டார்கள், பொருந்தி கொண்டார்கள். வகானத் யௌமஇதின் அஃலல நிசாஇ கௌமிஹா நஸபன் வ சர்வதன் வ அக்லன் 3 அம்சம் இருந்துச்சு. அன்றைய தினத்தில் ஹதீஜா நாயகி அவர்கள் தன்னுடைய கூட்ட பெண்மணிகளிலேயே, தன்னுடைய அந்த சமுதாய பெண்களிலேயே, நசபன் வம்சாவளியாலும், சர்வத்தன் பொருளாதாரத்தாலும், அக்லன் மதிநுட்பத்தாலும், அஃலல மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். தன் குலத்து பெண்மணிகளிலேயே நசபன் வம்சாவளியும், அவங்களுடைய பாரம்பரியமும் மிகச்சிறந்த பாரம்பரியம், சர்வத் பொருளாதாரம், செல்வ நிலையும் உயர்தரமானது, அகல் மதிநுட்பம் மிக்க பெண்மணியாக திகழ்ந்தார்கள். இருக்கக்கூடிய மதிநுட்பம் கொண்ட பெண்மணிகளிலேயே உயர்ந்தவர்கள் ஹதீஜா நாயகி, செல்வ சீமாட்டிகளிலேயே உயர்ந்தவர்கள் ஹதீஜா நாயகி, உயர் பாரம்பரியம் கொண்டவர்களிலேயே சிறந்தவர்கள் ஹதீஜா நாயகி. இப்படி பல பெருமையான பல அம்சங்கள் ஹதீஜா நாயகத்தில் இருந்துச்சு. வஹி அவ்வளு இம்ராத்தின் தஸவ்வஜஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள்தான் பெருமானாரை மணமுடித்த முதல் பெண்மணி. வலம் யதஸவ்வஜ அலைஹா கைரஹா ஹத்தா மாதத் அவர்கள் இருக்க, லம் யதஸவ்வஜ அலைஹானா அவர்கள் இருக்க மணமுடிக்கவில்லை, கைரஹா இன்ன பிற பெண்களை, அவர்கள் அல்லாதவர்களை, அதாவது வேறு பெண்களை, வேற்று பெண்களை, வேறு பெண்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க மணமுடிக்கவில்லை. ஹத்தா மாதத் அவர்கள் இருக்கும் வரையில் ஹதீஜா நாயகி மட்டும்தான் மனைவியாக இருந்தாங்க.
ஹதீஜத்து ரலியல்லாஹு அன்ஹா அவ்வல் இம்ராத்தின் யதஸவ்வஜுஹா அர்-ரசூல். ஹதீஜா நாயகி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமுடித்த பெண்மணிகளில் முதலாமவர், முதல் மனைவி. லம் யதஸவ்வஜ் அலைஹா ஃபி ஹயாத்திஹா, அவர்கள் இருக்க அவர்களுடைய ஜீவிய காலத்தில், ஹதீஜா ரலியல்லாஹுடைய ஜீவிய காலம் ஹயாத். லம் யதஸவ்வஜ், மணமுடிக்கவில்லை. அவர்கள் அலைஹா, அவர்கள் மீது, அதாவது அவர்கள் இருக்க இன்னொரு பெண்ணை மணமுடிக்கவில்லை. ஃபி ஹயாத்திஹா, அவர்களுடைய ஜீவிய காலத்தில். வலதத் லஹு குல்லு வலதின்ஹி இல்லா இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற ஆண்மகனை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். ஹதீஜா நாயகி குழந்தை பிறந்தது. வலதத் லஹு, பெருமானாருக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். குல்ல வலதி, அன்னாருடைய அனைத்து குழந்தைகளையும் இல்லா இப்ராஹிம், இப்ராஹிமை தவிர. ஃபவலதத்தில் காசிம வ அப்துல்லாஹி வ அர்பா பனாத்தின், காசிம் என்ற ஆண்மகன், அப்துல்லா என்ற ஆண்மகனை பெற்றார்கள். வர்பா பனாத்தின், 4 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். வஹுன், அவர்கள் ஜைனபு வ உம்மு குல்சூம் வ ஃபாத்திமா வ ருக்கையா, இந்த 4 பெண்மணிகள் 2 ஆண் மக்களை பெற்றுக் கொடுத்தார்கள். அம்மா இப்ராஹிம், அப்போ இப்ராஹிம் என்ற குழந்தை ஃபக்கது வலதத்ஹு மாரியா அல் கிப்தியா அல்லதி அஹ்தாஹா லஹு மக்கூகசு மிஸ்ர் என்ன சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை ரசூலுல்லாஹ்க்கு பிறந்து அதுவும் மௌத்தாச்சு, மௌத்தானாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தாங்க. அப்போ இது எப்படி பிறந்துச்சு? ஃபக்கத் வலதத்ஹு, இதை ஈன்றெடுத்தால் மாரியா அல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் யாருன்னா, இவர்களை அன்பளிப்பாக வழங்கினார் மிஸ்ர் தேசத்தினுடைய பிரதமர். அன்னாருக்கு அன்பளிப்பாக வழங்கிய ஒரு அடிமை பெண். அந்த அடிமை பெண்ணின் மூலமாக இவங்க குழந்தை பெற்று எடுத்தார்கள். அதுதான் இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை, ஆண்மகன். இப்போது ஒசௌஜாதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு பிறகு உள்ள மனைவிமார்களுடைய பெயர்கள்: ஆயிஷத்து பின்த் அபீபக்கர், ஆயிஷா பின்து அபீபக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா. சௌதா பின்த் ஜம்ஆ, ஜமாவினுடைய மகள் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஜைனப் பின்த் ஹுசைமா, ஹுசைமாவினுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஹஃப்ஸா பின்த் உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா என்பவர்கள். உம்மு ஹபீபா ரம்லா பின்த் அபி சுஃபியான், அபு சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரம்லா. உம்மு சல்மா ஹிந்து பின்த் அபி உமையா அல் மக்சூமியா, உம்மு சல்மா அபு உமையா அல் மக்சூமியாவுடைய மகள் உம்மு சல்மா ஹிந்து என்பவர்கள். மைமுனா பின்த் அல் ஹாரிஸ் அல் ஹிலாலியா, மைமுனா பின்த் ஹாரிஸ் ஹிலாலியா. ஜுவைரியா பின்த் அல் ஹாரிஸ், அதே மாதிரி ஹாரிஸுடைய மகள் ஜுவைரியா. வக்கான இஸ்முஹா பர்ரா, இவர்களுடைய பெயர் பர்ரான்னு இருந்துச்சு. ஃபசம்மாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா, இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா என்று பெயர் மாற்றினார்கள். சஃபியா பின்து ஹய்யி இப்னு அக்தப், ஹய்யி பின் அக்தப் என்பவருடைய மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. ஜைனப் பின்த் ஜஹஷ், ஜைனப் பின்த் ஜஹஷ். பத்து மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியோடு சேர்த்து 11 பேர். 10 மனைவிமார்கள், அப்போ மொத்தம் 11 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிச்சிருக்கிறாங்க. இதில் ஹதீஜா நாயகி இருக்கிற வரைக்கும் அவங்க ஒருத்தர் தான். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த 10 பேர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்துள்ளார்கள். அடுத்து குழந்தைகள். வௌலாதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காசிம், காசிம் என்ற ஒரு குழந்தை, ஆண் பிள்ளை. வபிஹி கான யுகன்னா அவ் யுக்னா உலித கபல நுபுவதி ஒ தூஃபிய வஹுவ இப்னு சனத்தைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு தான் ஒரு புனைப்பெயர் இருக்குது. அபுல் காசிம் என்பதாக ஒரு புனைப்பெயர் இருக்குது. ரசூலுல்லாஹ்க்கு பேர் அபுல் காசிம் என்பதாக ஒரு புனைப்பெயர் இருக்குது. உலித கபல நுபுவா, நுபத்துவத்திற்கு முன்னால் இந்த குழந்தை பிறந்து விட்டது. ஒ தூஃபிய வஹுவ இப்னு சனத்தைன், 2 வயதாக இந்த குழந்தை இருக்கும் பொழுது மரணமடைந்தது. 2வது அப்துல்லா, சும்மியத் தய்யிப் வ தாஹிர் லி அன்னஹு உலித பாத நுபுவா, இதற்கு தய்யிப் தாஹிர் என்பதாகவும் பெயர் சூட்டப்பட்டது. நுபுவத்துக்கு பிறகு பிறந்த குழந்தை. 3வது இப்ராஹிம் என்ற குழந்தை. உலிதபில் மதீனா சனத சமானி மினல் ஹிஜ்ரா, மதீனாவில் இந்த குழந்தை பிறந்துச்சு. ஹிஜ்ரி 8ஆம் வருடம். வஹுவ ஆஹிரு அப்னாஇ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளில், ஆண் பிள்ளைகளில் கடைசி குழந்தை இதுதான். அடுத்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, குப்ரா பனாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்களிலேயே மூத்த மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. வக்கது மாத்து ஜமீஅன் ஃபி ஹயாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதா ஃபாத்திமா அல்லத்தி மாத்தத் பாதஹு. இவங்க எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே
இயற்கை எழுதி விட்டார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தவிர. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மரணமடைந்தார்கள். இப்போ எக்ஸசைஸ். கைஃப தஸவ்வஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஜத வமன் அன்ஜப மின்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி மணமுடித்தார்கள்? அதன் மூலம் அவர்கள் யாரை ஈன்றெடுத்தார்கள்? மன் அஹப்பு சௌஜாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலைஹி மாத்தலீல். நபி அவர்களுடைய மனைவிமார்களிலே அவர்களுக்கு மிக விருப்பமானவர்கள் யார்? ஆதாரத்தோடு குறிப்பிடுக. கைஃப துதல்லு அலா மன்சிலத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகினுடைய தரத்தின் மீது எவ்வாறு ஆதாரம் பிடிக்கப்படுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர் அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் எப்படி என்றார்கள் என்று எப்படி ஆதாரம் பிடிக்கப்படுகிறது? பிம துஜீப் அலாம யுத்தேனு ஃபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்தில் விமர்சிப்பவர்களுக்கு எப்படி நீங்கள் பதிலளிப்பீர்கள்? இன்ஷால்லா நீங்களே இதை யோசித்து அல்லது இன்னும் பிற புத்தகங்களை பார்த்து என்ன செய்யுங்க, எழுதுங்க. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.